Sweet greetings. This is Johnson. Welcome back to Join English. இன்றைக்கி ஒரு வெக்காபுலரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை பயன்படுத்தி எப்படி ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் போல் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த கிளாஸில் தெளிவாக பார்க்க போகிறோம். If you are using this, definitely you speak like a native speaker. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ மூலமாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. கற்றுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பத்தாது, இன்னும் நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லீவ் யுவர் கமெண்ட், ஐ வில் ரிப்ளை யூ தேர். சரி, இப்போ நான் பார்க்க போகிற வெக்காபுலரி 1, 2. இதை நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது அவங்களுடைய கலோக்கியல் லாங்குவேஜில் பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா வானா அப்படின்னு இந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சரி, அவங்க பயன்படுத்துறது இருக்கட்டும், இதை நாம் எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வாண்ட் அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வேண்டும், அதாவது எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் நம்ம கேட்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் வாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் அன் ஆப்பிள், எனக்கு ஒரு ஆப்பிள் வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய மீனிங்கில் தான் இந்த வாண்ட் இந்த சென்டென்ஸில் அமையுது. இதுவே இந்த வேர்ப் வாண்ட் கூட ஒரு ப்ரிப்போசிஷன் டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்து பேசும்பொழுது அதுக்கு என்ன பொருள் தரும் அப்படின்னா, இப்போது அதே சென்டென்ஸை நம்ம வாண்ட் டு பயன்படுத்தி பேசும்பொழுது எப்படி இருக்கும் பாருங்கள். ஐ வாண்ட் டு ஈட் அன் ஆப்பிள். இங்கே இந்த சென்டென்ஸில் என்ன பொருள் அப்படின்னா எனக்கு ஆப்பிள் சாப்பிடணும் போல் இருக்குது, இல்லை நான் ஆப்பிள் சாப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பேசலாம். அதுக்கு ஃபார்முலா சென்டென்ஸோட தொடக்கமாக சப்ஜெக்டை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸில் பேச நினச்சா வாண்ட் டு அப்படின்னு பயன்படுத்தணும், இல்லையா வாண்ட்ஸ் டு அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தணும். இதுவே நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாண்டட் டு அப்படின்னு நீங்கள் சென்டென்ஸை பயன்படுத்தணும். இதுதான் கரெக்டான மெத்தட். சரி, பாஸ்ட்டில் வாண்டட் டூன்னு மட்டும்தான் இருக்குது, ஆனால் ப்ரெசண்ட்டில் பயன்படுத்தும் பொழுது வாண்ட் டூன்னு இருக்குது, வாண்ட்ஸ் டூன்னு இருக்குது. இதை எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா வாண்ட்ஸ் டு அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்பொழுது பயன்படுத்தினால் போதும். ஆனால் இதுவே வாண்ட் டு அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலரை தவிர எல்லா இடங்களிலும் பயன்படுத்தலாம். அதாவது ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ளூரல். சரி, இந்த வாண்ட் டு அப்படிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தையாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்புடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம் மட்டும்தான் நாம் பயன்படுத்தணும். அதுக்கடுத்ததாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஆப்ஜெக்ட். இவ்வளோதாங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸோட ஃபார்முலா. இதுக்கு எக்ஸாம்பிளாக முதலாவதாக ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இங்கே இந்த சென்டென்ஸில் நம்ம வேணும் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா ஐ வாண்ட் டு அப்படின்னு வந்திருக்கனால ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் பேசணும் போல் இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் பேச ஆசையாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சென்டென்ஸ் தான் இது. இதே சென்டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலரை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணால் ஷீ வாண்ட்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இதுக்கும் அதே பொருள் தான், அவள் ஆங்கிலம் பேச விரும்புகிறாள், ஆசைப்படுகிறாள் அப்படின்னு தான் பொருள். இதுவே பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தும் பொழுது ஹீ வாண்டட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். அவன் இல்லைனா அவர் ஆங்கிலம் பேச விரும்பினார் அப்படின்னு பாஸ்ட்டில் பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸாக வரும். இதுதான் கரெக்டான மெத்தட் டு மேக் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். இப்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்னென்னா, நான் தமிழில் சொல்லிடுறேன், நீங்கள் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க. சோனியா ராஜாவை திருமணம் செய்ய விரும்புகிறார். இதை இங்கிலீஷில் மாற்றுங்க. ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை இட். இந்த சென்டென்ஸில் சோனியா அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா சோனியா அப்படிங்கிற ஒரு நவுன் மூலமாக தான் ஒரு சென்டென்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. சோனியா அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லை, தேர்ட் பர்சன் சிங்குலர் கேட்டகரியில் வரதுனால we have to write wants to. இதுக்கு அடுத்ததாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை V1ஆகத்தான் இருக்க வேண்டும். அப்போது இன்னொரு வேர்ப் இங்கே இந்த சென்டென்ஸில் இருக்குது. ஒன்று விரும்புகிறார் அப்படிங்கிறது வாண்ட்ஸ் டு அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னொன்று
திருமணம் செய்ய அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குது. அதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா மேரி. we two married, we த்ரீயும் மேரிட். மேரேஜ் அப்படிங்கிறது அது ஒரு நவுன், அதை நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடாது. அப்போது சோனியா வாண்ட்ஸ் டு மேரி யாரை? ராஜாவை. ஸோ சோனியா வாண்ட்ஸ் டு மேரி ராஜா. திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியாக ஆன்சர் பண்ண எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதே போல் 2 சென்டென்ஸ் நான் தமிழில் கொடுக்குறேன். நீங்கள் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியா இல்லையா அப்படின்னு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிடுறேன். அடுத்ததாக இப்போ நம்ம பயன்படுத்தின எல்லா சென்டென்ஸுமே ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இப்போது நம்ம இதே சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக பேசும் பொழுது அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்கள். அதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் இதுக்கு அடுத்த வார்த்தையாக பயன்படுத்த போகிறது டூ டஸ். அதாவது இதில் 2ல் ஏதாவது ஒரு வார்த்தை. அப்புறம் இதுக்கு அடுத்த வார்த்தையாக நாட். அப்புறம் வாண்ட் டு ப்ளஸ் verb 1. அப்புறம் ஆப்ஜெக்ட். இதுதான் நெகட்டிவ் ஃபார்முடைய ஃபார்முலா. இந்த டூ டஸ் பயன்படுத்துறதில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் இட் அண்ட் வாட்ச் த வீடியோ. எதுக்கும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் டூ டஸ். டஸ் அப்படிங்கிறது 3rd person சிங்குலருக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. டூ அப்படிங்கிறது 3rd person சிங்குலர் தவிர மற்ற எல்லா ப்ரொனவுன்களுக்குமே நம்ம இதையை பயன்படுத்தலாம். சரி, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்ம டூ டஸ் பயன்படுத்தலாம். ஒருவேளை பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் அப்படின்னா டிட். இது சிங்குலருக்கு தனியாக ப்ளூரலுக்கு தனியாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா ப்ரொனவுன்களுக்குமே நம்ம டிட் பயன்படுத்தினால் போதும். அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே பாஸ்ட் டென்ஸில் கிடையாது. இப்போது இந்த ரூல் படி ஒரு எக்ஸாம்பிள். ஐ டோன்ட் வாண்ட் டு சிங் அ சாங். ஐ பக்கத்தில் டோன்ட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் வாண்ட் டு, அதுக்கப்புறம் V1 சிங் பயன்படுத்தியிருக்கோம். அப்புறம் ஆப்ஜெக்ட் எ சாங். இதுக்கு தமிழில் நான் பாடல் பாட விரும்பவில்லை அப்படின்னு தான் பொருள் தரும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஷீ டஸ் நாட் வாண்ட் டு வாட்ச் திஸ் ஹாரர் மூவி. இதுக்கு தமிழில் அவள் இந்த திகில் படத்தை பார்க்க விரும்பவில்லை. ஐ டிட் நாட் வாண்ட் டு ஈட் பீஸா. இது பாஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு தமிழில் மீனிங் பார்த்தீங்கன்னா நான் பீட்சா சாப்பிட விரும்பாமல் இருந்தேன். இதுதான் தமிழில் மீனிங். ஓகே, இதுலேயும் தமிழில் ஒரு சென்டென்ஸ், நீங்கள் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். த சென்டென்ஸ் இஸ் நான் அவரை சந்திக்க விரும்பவில்லை. இப்போயும் யூ ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் கிவ் த ஆன்சர். ஓகே, லெட் மீ கிவ் த ஆன்சர். இங்கே நான் அப்படிங்கிறது தான் ஒரு சப்ஜெக்ட். இதை வச்சு தான் ஒரு சென்டென்ஸே உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஐ. இங்கே சென்டென்ஸ் நெகட்டிவில் இருக்கிறதுனால வி ஜஸ்ட் ஆட் டோன்ட். அதுக்கப்புறம் வாண்ட் டு. இங்கே நாம் டஸ் நாட் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ வந்திருக்கனால வி ஜஸ்ட் ஆட் டோன்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு. அவர் எதை விரும்பவில்லை? சந்திக்க. சந்திக்க அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் மீட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மீட். யாரை? அவரை. அவரை அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஹிம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் ஹிம். நான் அவரை சந்திக்க விரும்பவில்லை. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். இப்போது இந்த வாண்ட் டு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எங்கெல்லாம் வாண்ட் டு பயன்படுத்துகிறோமோ அங்கே வானா அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். சரி, இதை இந்த செகண்டில் இருந்தே உங்களால் ஒரு சென்டென்ஸை உருவாக்க முடியும் வாண்ட் டுவை பயன்படுத்தி. சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 எக்ஸாம்பிள் தமிழில் பாசிட்டிவ் சென்டென்ஸில் 2, நெகட்டிவ் சென்டென்ஸில் 2 எக்ஸசைஸாக உங்களுக்கு தர்றேன். யூ ஜஸ்ட் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். கரெக்டான ஆன்சரை கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது சரியா தப்பா அப்படின்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. We will meet in the next class.